நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா அந்த மக்ருனி வச்சு ஒன்று செஞ்சு தருவாங்கங்க. சும்மா வெங்காயம், தக்காளி போட்டு, முட்டை போட்டு சிம்பிளா பண்ணி தருவாங்க. ஆனா, அது எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். புதுசா சாப்பிடும்போது அது எனக்கு என்னன்னே தெரியாது. சங்கு மாரி இருக்கிறனால சந்தையில கிடைக்கும். சங்கு அப்பளம் வாங்கிட்டு வாம்மா, வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு தாங்க அந்த மாதிரி கேட்பேன். இப்போ தான் எனக்கு அது பேர் மக்ரோனின்னே தெரியுங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம் நம்மளும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மக்ரோனியை நல்லா பாயில் பண்ணிட்டேன். ஒரு 90% வெந்த அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டிக்கலாம் தனியாக. அப்புறம் அதை கொஞ்சமாக சாதா நார்மல் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் குலையாமல் இருக்கும். அது மேலேயே ஒரு 2 சொட்டு போல் ஆயில் ஊற்றி தனியாக வச்சுருங்க. அப்புறமா ஒரு கடாயி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா இந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குவேன். அப்புறம் 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் தொளி சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு இடி உரலில் வச்சு லைட்டாக இடித்து எடுத்துக்கோங்க. இடித்து சேர்க்கும் போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த அளவுக்கு இடித்தா போதும். இதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட அந்த ஸ்மெல்லாம் நல்லா போகணும், பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அதையும் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள்னு தனித்தனியாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வீட்டில் நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. குழம்பு மசாலா தான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸாக வருமா? இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த மக்ரோனி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுருங்க, மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. அப்புறமா ஒரு 4 முட்டையை தனியாக உடச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஒரு ஓரமாக சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு முட்டை ஃபுல்லாகவே நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேக கீழேருந்து மேலே அப்படி கிளறி விடலாம். முட்டை ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க நம்ம ரெசிபி. சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா வீட்டு ஞாபகம் தான் வரும். என் ஹஸ்பண்டுக்கு இப்போ தான் நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். அவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போலாம் நம்ம நார்மலாக கடையில் பாஸ்தா அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டு போர் அடிச்சிட்டுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கலாம்.